ஹே ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் புவி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் சின்ன குழந்தையா இருக்கும் போது, அதாவது அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தீ விபத்து நடக்குது. அப்படி தீ விபத்து நடக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவளை காப்பாற்றி கொண்டு வந்து வெளியில் விட்டுட்டு திரும்ப நிறையா மக்கள் அங்கே உள்ளே மாட்டிட்டு இருப்பாங்களா, அவங்களெலாம் காப்பாற்றுறதுக்காக போகிறாரு. அப்போ அவங்க பொண்ணுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு, நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் திரும்ப வரவே இல்லை, அவர் இறந்து போயிட்டாரு. இப்போ அதை நினச்சி ஒரு மாதிரி பயந்துட்டே தூங்கிட்டு இருக்கா, அதுவும் ஹீரோட வீட்டில். அப்போதான் ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவளோட கையை பிடிச்சிக்கிறாரு. மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் போது தான் ஹீரோட பொண்ணு வந்துடுவா. அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோவை என்ன பண்ணுறாரு, அவங்கள அமுச்சு விட்ட சந்தோஷத்தில் ரூமில் போய் உட்காந்து அவளுக்கு மெசேஜ் பண்ணுறாரு, சேஃபாக வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அப்படின்னு. ஹீரோயினை வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கையில் அந்த சீல் போட்டிருப்பான் இல்லையா இவன், அந்த சீலை எடுத்து எடுத்து பார்க்குறாங்க. அதே சமயம் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. ஹீரோ போகும்போது ஹீரோயின் அந்த லிஃப்ட்டில் இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பேக் தைக்கிற அம்மா இருக்காங்களா, அவங்கள காமிக்கிறாங்க. அவங்களுடைய பொண்ணு வந்து என்ன பண்ணுறா, அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பேக் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கையில் ஏதோ காயம் போட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு, எத்தனை நாளைக்கு இதே தச்சிட்டு இருக்க போகிறீங்க, அந்த கம்பெனிலேருந்து வந்து அவங்களை கூப்பிட்டு போனாங்களா, அந்த கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். சரி, அவங்க பொண்ணு சொல்கிறத கேட்டு அவளும் என்ன பண்ணுறான், அந்த கம்பெனி கிளம்பி போகிறான். அதாவது நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு வராங்க. கேங்கோட ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்க எல்லாரும் எக்ஸாக்ட் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க கிட்ட உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்க, இல்லைனா வர வேணாம்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. கேங்கோட டைரக்டர் யங்ஷங் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி நிறையா ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜின் சமைச்சா இதை விட சூப்பராக இருக்கும், என்னதான் 5 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் ஜின் சமைக்கிற மாதிரி டேஸ்ட் வராது, அவன் வேறு லெவலில் சமைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் நேற்று நைட்டு தான் போயிட்டு ஹீரோ வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. அதை தெரியாமலே ஹீரோயின் கிட்ட அவங்க இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன ஓடுது அப்படின்னா, ஆல்ரெடி நான் அவன் சமைச்சு சாப்பிட்டுட்டேன், ஆல்ரெடி எனக்கு அது தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்க கிட்ட சொல்ல முடியல. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு பொண்ணு பியோலோட சேர்ந்து ஜாலியாக பேசிட்டு அப்படியே விளையாடிட்டு தூங்குறாரு. அப்போ அவருடைய பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, அவரோட கையில் ஒரு நெயில் பாலிஷும் வச்சு விடுறா. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வரான். எதுக்காக இவங்க இந்த பேக் ஸ்டிச்சரை தேடி இருப்பாங்க அப்படின்னா, இவங்களோட பெரிய கம்பெனியில் பேக் வந்து ஃபேக்காக வருதா இல்லை ரியலாக வருதான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அப்படி ஒரு பேக்கோடைய கேஸ் இவங்க கிட்ட வந்திருக்கு. அந்த கேஸை வந்து இவங்க கண்டுபிடிக்கணும், அது பேக் ரியலான பேகா இல்லை ஃபேக்கான பேகா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேக்கை இவங்க வந்து ஃபோட்டோவில் பார்க்குறாங்க. அதை நேரில் கொண்டு வர சொல்லி அந்த பேக்கை ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பேக்கை தொட்டு பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அது கிட்ட போயிட்டு ஸ்டிச்சிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அது ஒரிஜினல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணதும் ஹீரோ அங்கே இருக்க யங்ஷங் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவங்க கரெக்டான ஸ்டிச்சர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாங்க. அதனால் அவங்கள ஒரு எம்ப்ளாயாக அந்த கம்பெனியில் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரிஜினல் பேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுக்காக அவங்கள எல்லாருமே பாராட்டுறாங்க. சீனை கட் பண்ணால் ஹீரோவோட குழந்தையும் ஏனோட குழந்தையும் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் இருக்காங்க. அவங்க பாட்டி போயிட்டு அவங்கள குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரும்போது பியோல் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் புக் ஷாப் போகிறேன் அப்படின்னு போகிறான். அப்படி போயிட்டுருக்கும் போது ஒரு காருக்கிட்ட போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடெண்ட் ஆனவுடனே அவள் காலில் அடிபட்டுடுது. அந்த சமயத்தில் ஹீரோயின் அங்கே வந்திருப்பாங்க. கேங் அங்கே வந்தவுடனே கேங் தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. இது யாருக்கும் தெரியாது. இது தெரியாத பாட்டிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோ ஜின்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் பதறி அடிச்சுட்டு நேராக போனால் அந்த இடத்துல பியோல் பக்கத்தில் கேங் இருக்காங்க. கேங் தான் அடிபட்டதும் அவளை பத்திரமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோ வந்ததுக்கப்புறமா ஹீரோ ஜின்கிட்ட குழந்தைய விட்டுட்டு, ஹீரோயின் நான் ஒரு வேலை இருக்கேன் நான் போய் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோ அழுதுகிட்டே குழந்தை பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. ஏன்னா அவரோட குழந்தை அவரோட ஒய்ஃப் இல்லாமல் அந்த குழந்தைய அவரே தான் பார்த்துக்கிறாரு. அதனால் ஓவர் சென்டிமெண்ட்டாக குழந்தைய பார்த்துட்டு அங்கே அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு குழந்தைக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஹெல்த்தி ஃபுட்லாம் வாங்கிட்டு அங்கே வராங்க. வந்து ஹீரோ கிட்ட அந்த பேக் கொடுத்துட்டு ஹீரோ கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அதனால் அவர் கையை பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவருடைய கையை பிடிக்கல. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது அந்த சமயம் பார்த்து பக்கத்து அப்பார்ட்மெண்ட் பொண்ணு யோன் இருக்கால, அவள் அந்த இடத்துக்கு வரான். வந்ததும் ஹீரோயின் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு குழந்தைய பார்க்க போயிடுறாங்க. மறுநாள் என்ன ஆகுது, ஆஃபீஸ்க்கு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் நேராக போயிட்டு அந்த பேக் ஸ்டிச்சரை பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஒரிஜினல்னு சொல்லி ஒரு பேக் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை அலோன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு
ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அந்த ஸ்டிச்சிங் பண்ணுற அந்த அம்மாவை மீட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு வருது, இவங்களுக்கு சாதகமாக வருது. வந்த உடனே எல்லாருமே ஹாப்பியாகி அந்த பிஸ்னஸ் மேன் இருக்காங்களா வந்து இவங்க கையை பிடிச்சி, அம்மா இது ஒரிஜினல் வந்துச்சு, நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சு, நீங்கள் இல்லைனா இது நடந்திருக்காது, உங்களால் தான் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆன ஹாப்பியில் ஹீரோயின் அங்கேருந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த ஸ்டிச்சிங் பண்ணுற அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு பர்ஸையும் ஹீரோ கிட்ட ஒரு பர்ஸையும் கொடுக்குறாங்க. அப்படியே அதை வாங்கிட்டு ஹாப்பியில் 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எப்பயும் பண்ணுற மாதிரி வேற யாரோ ஒருத்தவங்க காரை போய் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன பண்ணுறாரு, இது நம்ம காரு கிடையாது, நம்ம கார் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீரோக்கு மெசேஜ் கால்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க மொபைல் எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஹீரோக்கு கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணிவிட்டு அந்த மொபைலையும் தூக்கி போட்டுறாங்க. திரும்ப அந்த காலையும் கட் பண்ணிடுறாங்க. இவங்க கால் வந்தது கேட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே ஹீரோயினுக்கு ரிட்டன் கால் பண்ணுறாரு. அப்படியே 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறாரு, நம்ம எங்கேயாவது மீட் பண்ணலாமா ஒரு வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பார்க்கில் போயிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோக்காக கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சுட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வரவே இல்லை. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெக்ஸ் ஆகி அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பும் போது அந்த க்ரௌடில் அப்படியே ஹீரோ ஓடி வராரு. அப்படியே அவங்க ஸ்லோ மோஷனில் ஹீரோவை பார்க்க ஹீரோயினை பார்க்க இந்த எபிசோடை அப்படியே முடிச்சிடுறாங்க. ஹே காய்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு ரெட் ஹார்ட்டாக கமெண்டில் கொடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு செம்மையான ட்ராமாவோட நம்ம மீட் பண்ணலாம். திஸ் இஸ் மூவி தென் பாய்.